ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம். மட்டனை சுத்தம் பண்ணி குக்கரில் நல்லா ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு அதிலேயே போட்டு நல்லா ஒரு 5, 6 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நாட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்ததாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முக்கியமானது சின்ன வெங்காயம் நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சின்ன வெங்காயமும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி, நாட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு 4, 5 ஏன்னா குழம்புக்கு நம்மளுக்கு வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தக்காளி, நாட்டு தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா கிரேவியாக தொக்கா பண்ணணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்ட பிறகு உப்பு போட்டு நல்லா தொக்கு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு, மட்டன் வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, அதையும் அதோட ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் பொடி, சீரக பொடி, தனியா பொடி, வெறிய மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றினோன்னா எல்லாம் சமமாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்த பிறகு மல்லித்தூள் எடுத்து போட்டு இறக்கி பரிமாறினா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் இது தான்.